அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, நீங்கள் கோடீஸ்வரனாவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நான் சொல்லும் இந்த ஒரு பொருளை வீட்டு வாசலில் வைத்து எரித்தால் ரொம்ப அற்புதமான ஒரு சூட்சமம் சொல்ல போகிறேன். இந்த சூட்சமத்தின் நோக்கம் பலன், பணவரவு. பணவரவு மட்டுமே இந்த சூட்சமத்தின் நோக்கம். அப்படியே செய்ய வேண்டும். சூட்சமத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அருமையான தகவல். 2025ஆம் ஆண்டு பிறக்கப் போகுது. இந்த 2025ஆம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் நீங்கள் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யலட்சுமி பூஜை செஞ்சீங்கன்னா உங்களுடைய பணக்கார கனவு, கோடீஸ்வர கனவு நிறைவேறும். அதற்காக தினமொரு மந்திரம் 2025 என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகிறோம். அதே மாதிரி 2025ஆம் வருடம் ஒவ்வொரு மாதமும் 21 பணவசிய சூத்திரங்களை அந்த மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லித்தரப்போகிறோம். பணவசிய பயிற்சி 2025 என்ற வாட்ஸ்அப் குழு மூலமாக. இந்த 2 வாட்ஸ்அப் குழுவோட முழு விளக்கத்தை தெரிஞ்சிக்க விருப்பப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது உங்கள் பேரை டைப் பண்ணி அனுப்புங்க. இந்த 2 குழுவோட முழு விளக்கத்தை தரேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எந்த குழுவில் இணையணுமோ இணைந்து எங்களுடன் பயணம் செய்யலாம். 2025ஆம் ஆண்டு. அன்பு சொந்தங்களே, கார்த்திகை மாத பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த ஆண்டு எப்போ வருது? 14/12/2024 மாலை 4:17க்கு பௌர்ணமி திதி தொடங்கி 15/12/2024 மதியம் 3:13 வரை பௌர்ணமி திதி இருக்குது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்போ வேணால் நான் சொல்கிறத நீங்கள் செய்யலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 14ஆம் தேதி மாலை 4:16 ஆரம்பித்து 15ஆம் தேதி மதியம் 3:13 வரை எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ இதை செய்யலாம். என்ன செய்யணும்? ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க. இந்த சூட்சமம் செய்யும் போது நீங்கள் வீட்டில் எப்பயும் போல கார்த்திகை தீபம் ஏற்றுவது, வீட்டில் வழிபாடு செய்கிறது, அதெல்லாம் சிறப்பாக செஞ்சுக்கோங்க. எந்த தவறும் கிடையாது. சரியா? ஒரு மண் விளக்கு. அந்த மண் விளக்கில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு துண்டு ஏலக்காய். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மண் விளக்கு, அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு துண்டு ஏலக்காய். இதை அப்படியே எடுத்து உங்கள் வீட்டினுடைய நிலை வாசல் படி இருக்குல்ல, அந்த வாசல் படியில் ஏதாவது ஒரு வாசல் படியில் மையப்பகுதியில் இந்த விளக்கை வச்சிடணும். வெறும் விளக்காக தான் இருக்கணும். அதில் எண்ணெயோ திரியோ ஊற்ற வேண்டாம். சாமி, விளக்குக்கு பதிலாக நான் ஒரு சின்ன தட்டு வச்சு எரிக்கட்டுமா அப்படின்னா தாராளமாக. நான் ஏன் விளக்கு வச்சு எரிங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, விளக்கு வச்சு எரிக்கும் பொழுது நீங்கள் அதிலேயே எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுனீங்கன்னா அந்த எரிஞ்ச சுவடெல்லாம் தெரியாது. ஆனால் தட்டில் வச்சு எரிக்கும் பொழுது தட்டில் எரிகிற அந்த கறி அப்படி தெரியும். அதனால தான் விளக்கு சொல்கிறேன். விளக்கோ தட்டோ எதில் வேணால் வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம், ஒரே ஒரு துண்டு ஏலக்காய் போட்டு அதை பச்சை கற்பூரத்தை பற்ற வையுங்கள். பச்சை கற்பூரம் நல்லா எரியட்டும். அது எரிஞ்சு முடிஞ்ச உடனே அந்த விளக்கு எடுத்து நீங்கள் வழக்கம் போல் பயன்படுத்திக்கோங்க. தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதான் விஷயம். உங்கள் வீட்டு வாசலில் பச்சை கற்பூரம், அதில் ஒரு ஏலக்காய் போட்டு கார்த்திகை பௌர்ணமி திதியில் நிலைவாசலில் வைத்து எரிக்கும் பொழுது அனைத்து விதமான துர்தேவதைகளும் வீட்டிலேருந்து வெளியே ஓடி போயிடும். பண வரவு அதிகரிக்கக்கூடிய அனைத்து விதமான நேர்மறை எனர்ஜியும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். இது அற்புதமான சூட்சமம். செய்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கு இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க. இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் ரொம்ப அற்புதமாக தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த தீப எண்ணெயை கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும். அதை போல வரலட்சுமி பூசு மஞ்சள், சிறிய பெண் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பூசு மஞ்சளை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். 14 ஆயுர்வேத பொருட்களை கொண்டு தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த பூசு மஞ்சள் உங்கள் முகத்துக்கு தெய்வீக வசீகரத்தை ஏற்படுத்தும். அதை போல 29 ஊட்டச்சத்து பொருட்களை கொண்டு தயாரிக்கும் ஆனந்த ஒளி சத்துமாவு உங்கள் உடலுக்கு ஊட்டத்தை தரும். இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக எங்களது அன்னதான சேவைக்கு நீங்களும் உதவலாம். மனம் இருந்தால் வாங்கி பங்களிப்பு தாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.